தம்பி, உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் எங்களால் இந்த மாதிரி சின்ன சின்ன தொண்டுகளை செய்ய முடியுது. அட என்னங்க பார்க்கும் போதெல்லாம் இதையே தான் சொல்றீங்க. நான் ஒன்றும் பெருசாலாம் எதுவும் பண்ணலங்க. பசிக்குதுன்னு சாப்பாடு கேட்டீங்க, இதோ கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் செஞ்ச உதவியை நாங்கள் கூட சொல்லலைன்னா எப்படி தம்பி? இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு உங்களை மாதிரி ஆளுங்க தானே சாமி. ஐயா, இப்படிலாம் பேசி என்ன பெரிய மனுஷனாக்காதீங்க. நான் யாரும் இல்லாதவனா இருந்தப்ப எனக்கு ஒரு கலாமா கிடைச்சாங்க. அதே மாதிரி இந்த குழந்தைங்களோட வாழ்க்கையும் நல்லபடியா மாறணும் தான் இதெல்லாம் பண்றேன். இங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களும் நல்லபடியா படிச்சு நல்லா முன்னுக்கு வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எனக்கு அதுவே போதுங்க, வேற எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம். நான் கிளம்புறேன். நான் சண்டை கோழி இங்க வந்திருக்கு. சரி வரேங்க. சரி தம்பி. யோ கைப்புள்ள மாப்ள வாயா. வாங்க வாங்க ஐயா, இதுல துணிங்க இருக்கு. இதை உங்க கையாலே கொடுங்க. வாங்க. சரிங்க. வாங்க. போற இடம்லாம் எப்படிதான் தெரியுதுன்னு தெரியல. யாரு? நானு. இந்த ஆசிரமத்துக்கு முதல்ல வந்ததே நான் தான். நீ தான் நான் போற இடத்துக்குலாம் என் வாழை பிடிச்சி பின்னாடியே வந்து நிக்கிறேன். என்ன புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா? நான் எங்க போறேன் வரேன்னு தெரிஞ்சுக்கிட்ட எனக்கு முன்னாடியே வந்துட்டா நான் நம்பிடுவேனா? எது எது? எங்களுக்கு வேற வேலையே இல்லையா? மாப்ள என்னடா இது? கைப்புள்ள, நமக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா? இந்த புள்ள எங்க போகுது எங்க வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த புள்ளையே ஃபாலோ பண்றோமா? ஏம்மா இளமதி, நான் சொல்றேன்னு தப்பாச்சுக்காத. பரமனுக்கும் உனக்கும் தான் ஆக மாட்டேங்குது இல்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம அவங்ககிட்ட சண்டைக்கு போற? யோ கைப்புள்ள, இன்னைக்கு தான் நீ கரெக்டா பேசிருக்க. ரொம்ப நன்றி மாப்ள. வாயை திறந்தாலே போய் தான் பேசுறான். இத நான் நம்பணுமா? எந்த காலத்துல பொண்ணுங்க பசங்களை நம்பி இருக்காங்க? அந்த பரமனையே பார்வதி நம்பலையே, நீ என்ன அதுக்கு விதி விலகா? உன்னை பார்க்க பார்க்க எனக்கு பிபி தான் அதிகமாகுது. ஐயோ, முதல்ல போய் நல்ல டாக்டரா பாருமா. எனக்கெல்லாம் உன்னை பார்த்தா பிபி மட்டும் இல்ல, உலகத்துல உள்ள எல்லா வியாதியும் வந்து என்ன ஒரேடி ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போற அளவுக்கு ஆயிடுறான். ஆளப்பாரு. ஏமாப்ல, அந்த பொண்ணு வீம்புக்குன்னே பிரச்சனை பண்ற மாதிரி இருக்கு. புரிஞ்சா சரி. ஐயா, அந்த பரமன் எதுக்கு இங்க வந்தான்? அந்த பரமன் கிட்ட கூட கேட்டாதான் கொடுப்பான். ஆனா இந்த பரமன் கேட்காமலே அள்ளி அள்ளி தருவாரு. ஒவ்வொரு மாசமும் இவர் கணக்கு இல்லாம கொடுக்கறதுனால தான் இங்க இருக்கிற குழந்தைங்க 3 வேளையும் சாப்பிட்றாங்க, படிக்கிறாங்க. பரமன் தம்பிக்கிட்ட என்ன வேணும்னு கேட்டாலும் அதை உடனே கொண்டு வந்து கொடுத்துருவாரு. மளிகை சாமான், குழந்தைங்களுக்கு துணிமணி, இப்படி எந்த குறையும் இல்லாம குழந்தைங்களை தன்னோட குழந்தை மாதிரி நினைச்சு நல்லா பார்த்துக்கிறாரு. அவர் செய்யற உதவிய யாருக்கும் தெரியாம பார்த்துக்கிறதும் ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் நாங்க உங்ககிட்ட சொன்னது தெரிஞ்சா கூட அவர் ரொம்ப சங்கடப்படுவாரு. அந்த பரமன் கிட்ட கூட கேட்டாதான் கொடுப்பான். ஆனா இந்த பரமன் கேட்காமலே அள்ளி அள்ளி தருவாரு. ஒவ்வொரு மாசமும் இவர் கணக்கு இல்லாம கொடுக்கறதுனால தான் இங்க இருக்கிற குழந்தைங்க 3 வேளையும் சாப்பிட்றாங்க, படிக்கிறாங்க. என்னம்மா, நீ ஏன் எப்ப பார்த்தாலும் அந்த பரமன் கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருக்க? நான் என்ன பண்ணப்பா? அவன் தானே நம்ம போற இடத்துக்குலாம் வந்து கலாட்டா பண்றான். ஏமா, கருணை இல்லத்துக்கு பரமன் தான் முதல்ல வந்தான், நாம அப்புறமா தானே போனோம். என்னப்பா வண்டி பரம பக்கம் சாயுது? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நாம சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலைய வச்சு யாரையும் எடை போடக்கூடாதுன்னு நீ தானே சொன்ன. அதான் சரவணன் சொன்னதை வச்சு நாம தான் தேவையில்லாம பரமனை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். கருணை இடத்துக்கு பணம், மளிகை சாமான்னு வாங்கி கொடுக்குற ஒருத்தன் எப்படி தப்பானவனா இருப்பான்? என்னப்பா எதுவும் பேச்சே காணோம்? என் மேல கோவமா?
அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் ஏன் உன் மேல கோவப்பட போறேன்? இளமதி, போன் அடிக்குது பாருமா. என்னம்மா, பேசுமா. ஆ. சொல்லுங்க. இளமதி, டாக்டர் உங்களை உடனே பார்க்கணும்னு சொல்றாரு. பேஷண்ட் விஷயமா பேசணுமா? என்னம்மா, யார் பேசுறாங்க? இருங்கப்பா. ஓ அப்படிங்களா, நான் உடனே வரேன். யாருமா போன்ல? மகளிர் குழுல லோனுக்கு கேட்டிருந்தல்லப்பா, ம். அவங்க தான் கூப்பிட்டாங்க. லோன் விஷயமா பேச உடனே வர சொல்றாங்கப்பா. அப்படியா? சரிம்மா, நீ போயிட்டு வா, நான் நடந்து போய்க்கிறேன். நான் உங்களை வீட்ல விட்டுட்டு போறேன்ப்பா. இல்லம்மா, பரவாயில்ல, நான் போய்க்கிறேன். நீ ஜாக்கிரதையா போயிட்டு வா. ம், பாத்து. சரிப்பா. சாரிப்பா, டாக்டர் அர்ஜென்ட்டா வர சொன்னதுனால தான் இப்படி உங்ககிட்ட போய் சொல்லிட்டு போறேன். சரிங்க, நான் அப்ப கிளம்புறேன். சார், நீங்க ஒவ்வொரு மாசமும் பண்ற உதவினால நிறைய பேர் குணமாகறாங்க. அவங்களோட நன்றியும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் சார். ஏதோ என்னால முடிஞ்சதை நான் பண்றேங்க, அவ்வளவுதான். சரிங்க, நான் வரேன். வாங்க சார். மேம், டாக்டர் இருக்காங்களா? உள்ள இருக்காரு, நீங்க போய் பாருங்க. நன்றிங்க. இளமதி மேடம், சொல்லுங்க. உங்க பேஷண்டோட ஆபரேஷனுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணது யாருன்னு அன்னைக்கு கேட்டீங்கல்ல? ஆமா. அவர் இப்பதான் இங்க வந்து டொனேஷன் கொடுத்துட்டு போனாரு. அவர் பேரு? அவரை பத்தின டீட்டெயில்ஸ் எப்பவுமே கொடுக்க மாட்டாரு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போனாரு. நீங்க போனா பார்க்கலாம். இளமதி, அவங்களுக்கு பண்ண ஆப்ரேஷன்ல இருந்து அவங்களோட ஹெல்த்தில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுமா. ஆனா இன்னும் எத்தனை நாளைக்குமா இப்படி செலவு பண்ணி பார்க்க போற? உனக்கு இருக்கிற கஷ்டத்தை பத்தி நீ சொல்லியிருக்க. இப்போ அவங்களுக்கு பண்ண ஆப்ரேஷனுக்கு வெளி ஆளுங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்காத அளவு உதவி கிடைச்சிருக்கு. ஆனா ஒவ்வொரு தடவையும் அப்படி கிடைக்கும்னு சொல்ல முடியாதேம்மா. வேற வழி இல்ல. நான் செலவு பண்ணி அவங்க சரியாகிற வரைக்கும் காத்திருந்து தான் ஆகணும். கமலா அம்மா கண்ணு முழிச்சு பேசினா மட்டும்தான் என் வாழ்க்கை பத்தின பெரிய உண்மை தெரிய வரும்.